ஓகே கைஸ், ஒரு 2 நாளா கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் த்ரில்லிங்கா போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நார்மலான ஒரு மேட்ச் நடந்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு. ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர், இவங்க 2 பேருக்கும் எப்பவுமே ஒரு கிளாஷ் இருக்குது. ராஜஸ்தான் நிறைய வாட்டி தோத்துட்டானுங்க, பல வாட்டி தோத்துட்டானுங்க. அப்ப ஃபைனல்ல அடி வாங்கினதுல இருந்து இப்ப வர நடுவில் ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கானுங்க சொல்ல போனா. மற்றபடி எல்லாமே தோத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சு அவன் பேட்டிங்கே ஆடி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சுட்டு எப்பெல்லாம் அவனுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க நிறைய வாட்டி அவனுக்கு வின் பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஒரு டிஃபரெண்ட் ட்ரை பண்ணலாமே, ஏன்னா இப்ப 2 வாட்டி ஜெயிச்சது பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். ஏன் திருப்பி அதை ஒரு ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ஏன் தேவையில்லாம பவுலிங் போட்டு அடி வாங்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த ஜெய்ஸ்வால் வழக்கம் போல இந்த ஜெய்ஸ்வால் வர இந்த ரோஹித் சர்மா வைப்பு கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு ரோஹித் சர்மா ஐபிஎல் அப்படிதானே இருப்பான், இன்டர்நேஷனல்ல சமையல் ஆடுவான். ஐபிஎல் வந்தானே ஒரு சீசன் நல்லா விளையாடுவான், அப்படி இல்லாட்டி ஒரு சீசன்ல எந்த மேட்ச்ல ஆட மாட்டான். திடீர்னு ஒரு மேட்ச் ஆடுவான், திடீர்னு ஒரு மேட்ச் ஒரு 30 அடிப்பான். அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் விளையாண்டுட்டு இருக்கான். என்னன்னே புரியல. ஜெய்ஸ்வால் போன சீசன்ல இருந்து அப்படிதான். ஜெய்ஸ்வால் வேற லெவல்ல விளையாண்டது அப்படின்னா 2023 சீசன் தான்ப்பா. எல்லா மேட்சும் சூப்பரா ஆடுவான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். பட் போன வருஷம் ஒரு செஞ்சுரி அடிச்சான், அப்படி வருவான் ஒரு 30 அவுட் ஆயிடுவான், போயிடுவான். இன்னைக்கு அப்படிதான் வரான், அடிக்கிறான், காணாம போயிடுறான், என்ன மேட்டர்னே தெரியல. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு சாய் சுதர்ஷனும் கில்லும் வந்தானுங்க. ஆர்ச்சர் வேற லெவல்ரா. ஆர்ச்சர் உசுப்பேத்திய பழைய ஆர்ச்சர் கொண்டு வந்துட்டீங்கடா. தேங்க்ஸ் ராடே. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா அந்த டீமுக்கு தான் சொல்லணும். அந்த டீம் இருந்ததுனாலதான் இப்ப ஆர்ச்சர் ஃபார்முக்கு வந்திருக்கான். ஏன்னா ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சரை சுரண்டி பார்த்துட்டானுங்க. டேய் என்னடா விளையாடுற அப்படின்னு நானே ஆர்ச்சரை திட்டேன். நீ எல்லாம் ஓவர் ரேட்டட்னு அதுல வெளி வந்துட்டு நினைக்கிறேன். ஆர்ச்சருக்கு சுமன் கில்ல போல்ட் ஆக்கிட்டான்பா. போல்ட் ஆக்குறது ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்கான். ஆர்ச்சர் பாக்குறதே நல்லா இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நம்ம அவுட் ஆகுது. பட் இன்னைக்கு யார் அடிச்சாருன்னா சாய் சுதர்ஷன் ஆடுற ஷாட்லாம் செமையா இருக்குடா. ஐயோ, நான் பல வாட்டி சொல்லிட்டேன். சாய் சுதர்ஷன் எனக்கு இந்த 10 ரன்குள்ள அவுட் ஆனாலே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்ன 10 ரனுக்கு அவுட் ஆயிட்டான், எப்படி அவன் அவுட் ஆமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றேன்ல, முக்காவாசி நேரம் 80, 50 ஒரு பெரிய டோட்டல் அடிச்சுட்டு தான் போறான். வேற லெவல்ல இவன் ஆடுறான். இந்த ருத்ரா ஜெய்க்வார்னு ஒருத்தன் இருக்கான்ப்பா அந்த சைடு. அவனை பத்தி நான் பேச விரும்பல. ஃபுல்லா இன்னைக்கு ஜிடி பிளஸ் ஆர்ஆர் தான் நம்ம பேச போறோம். சாய் சுதர்ஷன் வேற லெவல் வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா அசரங்கான்னு ஒருத்தன் நல்லா போட்டுட்டு இருந்தான். இப்ப பர்சனல் ரீசன்ட்னு ஓடிட்டான் அசரங்கா. டேய் ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? இந்த டீம்ல அவன் ஒருத்தன் இப்ப நல்லா போட்டுட்டு இருந்தான்டா. அவன் ஒருத்தன் தான் கொஞ்சம் கான்பிடண்டா போட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான். அசரங்கா போயிட்டான். தேஷ்பாண்டே போட்டுட்டு இருக்கான். ஐயோ, அந்த துஷார் தேஷ்பாண்டே அவனை சென்னையில விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதுடா. எவன்டா பஸ்ஸை கொடுத்தான் அவனுக்கு? ஏறி இங்க உயிர் எடுத்துட்டு இருக்கான் ராஜஸ்தான்ல. போல்ட்டை விட்டுட்டு நீங்க துஷார் தேஷ்பாண்டே சாருக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா ராஜஸ்தான்? எப்படிரா இப்பெல்லாம் யோசிக்க முடியுது முட்டா பசங்களா? துஷார் தேஷ்பாண்டே தோசை பையன். சோ அவன் மட்டும் இல்ல, தீக்ஷனா பால்லே இன்னைக்கு அடி தான் விழுந்துச்சு. மத்தபடி அவனுக்கு சைட்ல போனீங்கன்னா பட்லர் கொஞ்ச நேரம் விளாண்டா. அதுக்கப்புறம் நீ ஷாருக் கான் சமையா விளாண்டாம்பா. எல்லா சீசனையும் ஷாருக் கான் எப்படின்னா திடீர்னு ஒரு மேட்ச் ஆடுவான். அந்த மேட்ச் இதா போயிட்டு நினைக்கிறேன். பாப்பா ஷாருக் கான் இன்னும் பின்னாடி வர்ற மேட்ச் எல்லாம் நல்லா ஆடுறான். ஏன்னா எப்பவுமே அப்படிதான் எல்லா சீசன்லயும் பாத்திருக்கேன். ஷாருக் கான் ஏதாவது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பயங்கரமா ஆடுவான். எல்லாருமே அந்த சீசன் ஃபுல்லா சொல்லிருப்பாங்க. பட் ஷாருக் கான் ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேனுங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த தமிழ் கமெண்ட்ரிலாம் பாத்துருக்கேன். பட் ஷாருக் கான் செம்ம பேட்ஸ்மேன் தான். இன்னைக்கு சூப்பரா விளாண்டாம்பா. ஷாருக் கான் வேற லெவல் விளாண்டான். ரதர்ஃபோர்ட் வந்தான், ஒரு 6 அடிச்சான், அவுட் ஆயிட்டான். தெவாட்டியா ஒரு வழியா பேட்டிங் பிடிச்சிட்டான்பா. தெவாட்டியா வந்தா ஒரு நல்ல நாக் லேண்டா, அவுட் ஆயிட்டான். ரஷீத் கான் வந்தான், அவன் ஒரு நல்ல நாக் லேண்டா, அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டான். ரஷீத் கான் அவுட் ஆனது அவனுக்கே தெரியுமான்னு தெரியல. இப்படி ஒரு ஷாட் அடிச்சான். அந்த ஷாட் பேரு என்னன்னே தெரியல எனக்கு. அந்த அளவு ஒரு ஷாட் அடிச்சான். ஒரு ஷாட் அடிச்சுட்டு ஜெய்ஸ்வால் சரியான ஒரு கேட்ச் பிடிச்சு அவுட் ஆயிட்டு முடிஞ்சிட்டு ஒரு பெரிய டோட்டல் 217 ரன்ஸ் அடிச்சிருக்கானுங்க. சொல்ல போனா ஸ்டார்டிங்ல இந்த கில்லெல்லாம் அவுட் ஆகும்போது ஓகே டைட்டா பிடிச்சிடலாம், திருப்பி எப்படியும் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அசரங்கா இல்லைன்னொடனே அந்த தாட் எனக்கு அப்படியே போயிட்டு. தேஷ்பாண்டே, ஃபசலக் ஃபரூக்கி இவனுங்கெல்லாம் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான நான் தான் சொல்றேன்ல, சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பவுலர். இப்ப ஜோஃப்ரா ஒரு லீடிங் மேன் ஆயிட்டான். டீமுக்கு வந்தா நான் விக்கெட் எடுக்கிறேன், இல்ல எக்கனாமிக்கலா போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். பட் மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி வீக்கா இருக்காங்க. அசரங்கா இருந்தா இப்ப அவனும் வீட்டுக்கு போறேன்னு போயிட்டான். இந்த தேஷ்பாண்டிய வச்சுட்டு டென்ஷன் ஆகுது எனக்கு பார்த்தாலே. சோ ஏதோ போட்டானுங்க முடிச்சானுங்க. பட் ரன் அடிச்சு கவுத்திட்டு போயிட்டா. அதுக்கு காரணம் கிவ் அப் பண்ணாம விளையாண்டுகிட்டே இருந்தாங்கப்பா அவனுங்க சைடு. எப்படா இருங்க வந்துட்டானுங்களா குஜராத்? திருப்பி அதை பழைய ஹர்திக் பாண்டியா டீம் மாதிரி ஆயிட்டப்பா குஜராத் தான் போல. நான் கூட சுமன் கில்ல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டேன். பட்
ஹிஸ் கேப்டன்சி இஸ் குட், வெரி குட். வரானுங்க ரதர்ஃபோர்ட் வரானா, அவன் கூட ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு தான் அவுட் ஆயிட்டு போறான். அந்த மாதிரி தான் அவுட் ஆறானுங்க. 217 அப்படின்ற போது ஓகே, இவங்கள்ட்ட இருக்கிற பேட்டிங் லைனை வந்து டீசென்டான பேட்டிங் லைன் இவங்க அடிக்க சான்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க அங்க எங்க அடிக்கிறானுங்க விடுங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வரான், ஒரு 4 அடிக்கிறான், கான்பிடன்ஸ் கொடுக்குறான், அவுட் ஆயிடுறான் அடுத்த பால். நிதிஷ் ராணா வந்தான், சிராஜ் பாலுக்கு அவனும் அவுட் ஆயிட்டு போட. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆனுங்க, ஒரே தான் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போனானுங்க. அதுக்கப்புறம் வந்தானுங்கப்பா ரியான் பராக், சஞ்சு சாம்சன் டீசெண்டா விளையாண்டாங்க. ரியான் பராக் ஆடுற ஸ்டைல இதை பல வாட்டி சொல்லிட்டேன், அவன் ஆடுற ஸ்டைல் எல்லாமே லைட்டா விராட் கோலி மாதிரி இருக்கு. அந்த ஸ்வாக் எல்லாம் முக்கியமா அந்த பிளிக் அடிப்பான், அந்த லாங் ஆன்ல அந்த விராட் கோலி அடிப்பான். கேஎல் ராகுல் அடிக்கிறத பாத்தீங்க, அப்படி வந்தாலும் ஒரு தட்டு தான் போடும், ஒரு லைட்டா ஒரு டேப் தான் பண்ணுவான், 6 போகும். இவனும் அதே மாதிரி சூப்பரா அடிக்கிறான். நீ 3 ஷாட் அடிச்சான், பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பட் பாவம் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அந்த பால் வந்துட்டு அவுட்டா இல்லையான்னு அனன்யா பாண்டே சண்டை போட்டுட்டு இருந்தான் உட்காந்து அம்பையர்ட்ட. ஐயோ அவுட் இல்லையா, தரையில போடுது அப்படின்னு. பட் இது வந்துட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியலா இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பட் இது பார்க்க லைட்டா எனக்கு அவுட் மாதிரியும் இருக்கு, அவுட் இல்லாத மாதிரியும் இருக்குது. ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தோன்னா இல்ல பேட்ல பட்ட மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இல்ல அவுட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டெக்னாலஜியை பத்தி பேசினாலே எனக்கு மண்டை கண்டெல்லாம் வெடிச்சு போயிருப்பா. கிட்டத்தட்ட 2 மேட்ச்ல அநியாயத்துக்கு பேசிட்டே நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல இந்த வீடியோல பேச எனக்கு எனர்ஜியே இருக்க மாட்டேங்குது. சோ அப்படிதான் ரியான் பராக் அவுட் ஆனா. ரியான் பராக் நின்று எனக்கு தெரிஞ்ச மேட்ச் வின்னு. எத்தனை வாட்டரா நான் இதே சொல்லிட்டு இருக்கேன், ரியான் பராக் சஞ்சு சாம்சன் இருந்தா மேட்ச் வின்னு. அவனுக்கு வரானுங்க அவுட் ஆயிட்டு போறான். சஞ்சு சாம்சன் நல்லா விளாண்டா, சூப்பரா விளாண்டா, 40 அடிச்சுட்டு அவனும் கிளம்பிட்டு போயிட்டான். அவன் பேர் என்ன, துருவ் ஜுரேலாலையும் நிக்க முடியல. கடைசி ஹெட்மயர் உட்காந்து அடிச்சுட்டு தான். ஹெட்மயர் வந்துட்டு தனியா என்னத்தை அடிக்கிறது, அவனா சப்போர்ட் கொடுக்கணும். அவனும் ஒரு 50 போட்டு கிளம்பி போயிட்டான். மூடிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு போயிட்டானுங்க. இதுதான் இன்னைக்கு மேட்ச்ல இருந்து. நான் என்னத்தை பத்தி அந்த மேட்ச்ல பேசுறது, நான் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், எதை பேசுறது அப்படின்ற மாதிரி. எப்பெல்லாம் இந்த ராஜஸ்தான் மேட்ச் வருதோ அப்பெல்லாம் இப்படி ஒரு டாபிக் எடுக்க வேண்டியதா போச்சப்பா. ஏன்னா அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு 2 மேட்ச் நல்லா த்ரில்லிங்கா பாத்துட்டு வந்துட்டீங்க, ஒரு 2-3 மேட்ச் ஒரு நல்ல த்ரில்லிங்கா பாத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு நார்மலா ஏதாவது ஒரு மேட்ச் பார்த்தோம்னா சப்புன்னு இருக்கும். இதே மாதிரி தான் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர்ல முக்காவாசி மேட்ச் த்ரில்லரா தான் இருந்தது. ஐபிஎல்ல மத்தியானம் ஒரு மேட்ச் நடந்துச்சு, ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர். ரொம்ப ஹைப் இருந்து ஆர்சிபி கூட கிரீன் ஜெர்சி போட்டு வந்தானுங்க. கம்பீர் கோச்சா இருக்காங்க. 2 பேருக்கு சண்டை வரும், 2 டெல்லி பாய்ஸ்க்கு சண்டை வரும். ஈடன் கார்டன்ஸ்ல நடந்துச்சு. ஆர்சிபி பச்சை ஜெர்சி. அந்த மேட்ச் செம்ம ஹைப், செம்ம அடி அடிச்சாங்க கேகேஆர். ஆர்சிபி அதை சேஸ் பண்ணி வந்துட்டாங்க. கடைசி ஒரு மிச்சல் ஸ்டார்க் போடுறான், கரண் சர்மா 3 6 அடிச்சான். கடைசி பக்கத்துல வந்து தோத்துட்டானுங்க. பக்கத்துல வந்து ஃபில்சாட் ரன் அவுட் ஆக்கிட்டு போயிட்டான். அந்த மேட்சை பார்த்துட்டேன், சரியான மேட்ச். அந்த மேட்ச் அவ்வளவு ஹைப் இருந்து அட்ரனல் எல்லாம் போயிருச்சு அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடந்துச்சு, ஜிடி வெர்சஸ் பஞ்சாப்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் அப்படியே சப்புன்னு இருந்துச்சு. அந்த எனர்ஜியே போன மாதிரி இருக்கு. அதை நீங்க வந்துட்டு இந்த UFC எல்லாம் பார்த்தா தெரியும். UFCல ஒரு மெயின் ஈவெண்ட்ல ஒரு 5 ஃபைட் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஃபைட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைட் ஒரு சரியான டாக் ஃபைட்னு வச்சுக்கோங்களேன். மாட்டு அட்டி சும்மா ரத்தம் தெரிக்குது, கொதிக்க வைக்கிறான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபைட்டை பார்த்துட்டு நீங்க அடுத்த ஃபைட் ஒரு மொக்க விமன்ஸ் ஃபைட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டொயிங்னு இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்னைக்கு குஜராத் பேட்டிங் பிடிக்கும்போது ஜாலியா இருந்து, ஹெட்மயர் வர நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பா ஹெட்மயர் கூட இல்லப்பா, சஞ்சு சாம்சன் அவுட் ஆனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஹெட்மயர் தனியா இருந்தாலும் விளாண்டுக்கிட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் குஜராத் ஆசிஸ் நேரம் பழையபடி ஆரம்பிச்சுட்டாருப்பா. போன சீசன்ல இந்த காதுல வந்துட்டு இந்த புலம்பிட்டு இருக்கிற கதெல்லாம் இல்ல. பட் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. சுமன் கில் நிக்கிறான் பவுண்டரி பக்கத்துல, எடு அங்க அவனை விடுறா, அங்க அவனை விடு, அது பாத்துக்கலாம், அவனை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இன்னைக்கு பவுலிங்க்கு வரேன், ரஷீத் கான் வேற லெவல்ல போட்டான்பா, சொல்லியே ஆகணும். ரஷீத் கான் வேற லெவல்ல போட்டா. கொஞ்ச நாளா ரஷீத் கானுக்கு ஸ்பார்க் இல்லன்னு இன்னைக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் அந்த ரஷீத் கான் ஃபேஸ்ல அந்த ஒரு இன்டென்ட்டே பார்த்தேன். முன்னாடிலாம் ரஷீத் கான் வந்துட்டு இந்த வெறியோட போடும்போது மூஞ்சி ஒரு மாதிரி குழந்தை மாதிரி வைப்பான். அந்த குழந்தைக்கு வந்துட்டு பால் கொடுக்காட்டி ஒரு மாதிரி மூஞ்சி வைக்கும் அப்படின்னு வைக்கும். அதே மாதிரி தான் ரஷீத் கான் எப்போ பவுலிங் போட இப்படி வந்து அப்படி போடுவான். இன்னைக்கு அப்படிதான் போட்டுட்டு இருந்தான். போட்டோடனே விக்கெட். இதுதான் ரஷீத் கான் வேணும். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட். யாருமே சரியான அண்டர் ரேட்டட் பவுலரா இருக்காங்க. எவருமே அவனை பத்தி பேசவே மாட்டேங்கிறான். சிராஜ் அப்படி இப்படின்னு போயிடான். பிரசித் கிருஷ்ணா தான் சைலண்டா விக்கெட்டை தூக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் சாய் கிஷோர் 2 பவுலர் தான் தூக்கணும், இருந்தாலும் அவன் தூக்குறான் பாத்தீங்களா விக்கெட்டை. வேற லெவல் பண்றானுங்க. குஜராத் அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. என்ன ஒரு குறை அப்படின்னா, அந்த வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தன் இருக்கான். ஏன்டா அவனுக்கு எந்த டீம்ல போனாலும் இடமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க போனாலும் பெஞ்சில தாண்டா உட்காந்துருக்கான். எங்க போனாலும் பெஞ்சில். அது மட்டும் இல்ல, கிளென் பிலிப்ஸ்னு ஒருத்தன் இருக்கான்.
எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் வந்து இருக்க வேண்டிய டீம் வந்துட்டு சிஎஸ்கே தான். எனக்கு முன்னாடி இருந்தே பார்க்கும்போது கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு இந்த சிஎஸ்கே டீம்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்க. அந்த எல்லோ ஜெர்சியில பார்க்க எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும். அவன் கரெக்டா இருப்பான் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோலுக்கு. அவனை பார்க்கும் போது எனக்கு இந்த பிரைம் சுரேஷ் ரெய்னா ஞாபகம் தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு அவன் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரோலா இருப்பான். ஒரு பார்ட் டைம், ஒரு ஆல்ரவுண்டர், ஃபீல்டிங் பயங்கரமா இருக்கும். அப்படியே ரெய்னா மாதிரி தான் ஆடுறான் லைட்டா. பட் பேட்டிங்க சொல்லல, ஒரு ஃபினிஷர் மாதிரி தான் பிலிப்ஸ். பட் சொல்றேன் அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெய்னா மாதிரி தான் இருக்கு லைட்டா. பழைய ரெய்னா வந்துட்டு அப்படிதான் துடிச்சுக்கிட்டே இருப்பான், ஏதாவது பால் வருமா அப்படின்ற மாதிரி. பட் இன்ஜுரி வந்துட்டு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச் பாலை தூக்கி எறிவான், ரொம்ப மூவ்மெண்ட் கொடுப்பான், இன்ஜுரி ஆயிரும். ஆனா கிளென் பிலிப்ஸ் அது வந்துட்டு உண்மைதான். அது வந்துட்டு அவனுக்கே அது ஒரு வீக்னஸ் மாதிரி ஆயிரும். ரொம்ப மூவ்மெண்ட் கொடுக்குறான். ஒரு சிம்பிளான ஒரு பாலை எறியறதுக்கு மொத்த பாடியும் அதுல வந்துட்டு எஃபர்ட்டை போடுறான். அப்படிலாம் ரொம்ப பண்ணா வந்துட்டு இன்ஜுரி நிறைய வரும். இந்த விஷயத்துலதான் ஜடேஜா வந்துட்டு லைட்டா ஒரு லெவல் மேல, கஷ்டமான கேட்சை ஈஸியா பிடிச்சிட்டு போயிருவான், அதுதான் மேட்டர். பட் கிளென் பிலிப்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான கேட்சை பிடிக்கிறான். பட் அதுக்கேற்ற அவன் பாடியில வந்துட்டு லயன்ல போடுறான். அது வந்து ரொம்ப இன்ஜுரி வரும் சொல்ல போனா. இஸ் a குட் ஃபீல்டர், பட் அந்த மாதிரிலாம் பண்ண இன்ஜுரி வரும். ஸோ திருப்பி வரணும். பட் குஜராத் அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அது போக நாளைக்கு உள்ள மேட்சை பார்ப்போம். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். எனக்கு இந்த மேட்ச் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆர்சிபி வர்சஸ் டிசி. சப்பா எப்படிதான் இருக்க போகுது இந்த மேட்ச். சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடக்குது. இவனுங்களுக்கு ஆர்சிபிக்கு சின்னசுவாமி ஸ்டேடியம்னாலே ஒரு பீடை. அவனுங்களுக்கு என்னன்னே தெரியல. போனா முக்காவாசி நேரம் தோத்துருவானுங்க. அதுக்காண்டி எப்பவுமே தோப்பானுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸி ஆடுவான். ஃபேஃப் டு பிளஸி பல வாட்டி அந்த கிரவுண்ட்ல விளையாண்டுருக்கான். கேஎல் ராகுல் பல வாட்டி தின்னு தூங்கி மோண்டு அந்த இடத்துல தான் கிடக்குறான் கேஎல் ராகுல். அவனுக்கு இந்த கிரவுண்டை பத்தி நல்லாவே தெரியும். போன வாட்டி இதே மாதிரி தான் சிராஜ் சொன்னேன், வந்து அடிச்சு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு சின்னசுவாமி ஸ்டேடியம் கை தூசிரா அப்படின்னு நடந்துச்சு. கேஎல் ராகுல் அங்கதான் இருந்தவன், நல்லா தெரியும். மிச்சல் ஸ்டார்க்கும் முன்னாடி இருந்தவன் தான், அவனுக்கும் ஓரளவு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தனா முக்காவாசி பேர் அங்க இருந்தவனுங்களுக்கு இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல எப்படி போடணும்னு தெரியும். பட் மொமெண்டம் வந்துட்டு எனக்கு ஏதோ ஆர்சிபிட்ட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மும்பையோட லேண்ட் எல்லாம் பேட்டிங் வந்துட்டு அவங்களுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் டிசிக்கும். பட் எனக்கு ஏதோ ஆர்சிபி ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு எனக்கு. பட் ஐயோ அநியாயத்துக்கு கன்ஃபியூஸா இருக்குடா அந்த டிசி ஆர்சிபியான்னு. டிசியும் செமையா ஆடுறாங்க. டிசி எப்படி ஆடுறானுங்கன்னா கூலா ஆடுறானுங்க, ஒரு மாதிரி கூலா ஆடுறானுங்க. எப்படி சொல்றது, அவனுங்க டீமே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ அவங்க டீம் ஹேமந்த் பதானி, கெவின் பீட்டர்சன் அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்கு. பயமே இல்லாம ஒரு மாதிரி ஜாலியா ஆடுற மாதிரி இருக்கு. ஆர்சிபி ஆடுறத பார்த்தா லைட்டா சீரியஸா ஆடுற மாதிரி இருக்கு. நம்ம வின் பண்ணணும், நம்ம கப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. சிஎஸ்கே விளையாடுறத பார்த்தோன்னா அது ஒரு வகையா இருக்கு. மும்பை ஆடுறத பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே ஆடுறத பார்த்து எப்படி சொல்றது இப்ப நான். சரி அவங்களை பத்தி நான் பேசல, சொல்ல போனா விடுங்க. பஞ்சாபும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்க போற மேட்சை பத்தி என்ன இப்போ நான் சொல்றது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த டிசி ஆர்சிபியோட கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பேட்டிங் லைனப்பும் சரியான பேட்டிங் லைனப் வச்சிருக்கான். அந்த ஃபேசர் மெக்கருக்கு அவன் வருவான், பேய் பிடிச்ச மாதிரி அடிப்பான், இல்ல அவுட் ஆயிடுவான். லைட்டா அந்த பிருத்திவி ஷா மாதிரி தான் வருவான், பேய் பிடிச்ச மாதிரி அவுட் ஆவான், அவுட் ஆகும். பட் டேஞ்சரஸான பிளேயர் வந்துட்டு ஃபேஃப் டு பிளஸி, விடவே கூடாது. அடிச்சா அடிச்சுக்கிட்டே இருப்பான். அங்க நின்றுட்டு அவன் பாட்டு தூக்கி வீசிக்கிட்டே இருப்பான் பேட் அழகா போட்டு. அவனை தூக்குறதுக்கு கரெக்டான பவுலர் புவனேஸ்வர் குமார் தான். எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் வந்து மாட்டிக்கிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேஃப் டு பிளஸிக்கு. எனக்கு தெரிஞ்சு பசங்க தூக்கிடுவானுன்னு நினைக்கிறேன். எஸ்ஜே ஆளு, ஹேசல்வுட் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. என்ன ஸ்பின்னர் சரியில்லை, பட் சுயஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டான். அதே மாதிரி இந்த மேட்சும் போட்டா நல்லா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் பிடிச்ச மாதிரி தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் நாளைக்கு பிடிச்சா எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் இருக்கும். சின்ன ஸ்டேடியம் வேற, நல்லா அடிக்கலாம். அவனுங்க சைடு பாத்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேன் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் புரல், அபிஷேக் புரல், கேஎல் ராகுல் இருக்கான், அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ், விஐபி ராஜ், அசிதோஷ் சர்மா, பெரிய பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், முகேஷ், மோஹித் சர்மா இவனுங்க எல்லாம் வச்சிருக்கானுங்க. சரியான சைடா இருக்கு. பட் மொமெண்டம் வந்துட்டு ஆர்சிபி பக்கம் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆர்சிபி இந்த வாட்டி லைட்டா சொரிஞ்சு விடுவானுங்களோன்னு தோணுது. ஐயோ இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஏன்டா இந்த மேட்ச் நடக்குது. பட் லைட்டா கன்ஃபியூசிங்காவே இருக்கு. நான் எப்பெல்லாம் நினைக்கிறேன் நடக்குமோ அப்படிலாம் நினைச்சனோ அப்பெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால ஆர்சிபி. பட் இன்னொரு பக்கம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா,
டிசி அடிச்சுட்டு போயிருவானுங்க சிம்பிளா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இப்படிதானே இந்த குஜராத் பயிலுக்கு அடிச்சுட்டு போனானுங்க. குஜராத் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு குஜராத் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. சொல்லப்போனா இப்ப இருக்கிறதுல யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு கேட்டோம்னா டிசி ஒரு மாதிரி வெறி பிடிச்சவனுங்க தான் அவனுன்னா. அக்ஷர் பட்டேல்லாம் பயப்படவே மாட்டான், அவன் பாட்டுக்கு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பான். பட் கோ வித் ஆர்சிபி. என்ன நடக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது. ஏன்னா ரெண்டுமே வெயிட்டான டீம். இந்த மேட்சுக்கெல்லாம் நான் வந்துட்டு விடலாம் போறது இல்ல. இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். டிசி ஆர்சிபி இப்ப இருக்கிற வெயிட்டான டீம் டிசி. இப்போதைக்கு மேல டாப்ல இருக்கானுங்க டிசி. இப்ப குஜராத் போயிட்டானுங்க, பட் டிசியும் நல்ல டாப்ல தான் இருக்கானுங்க. நெக்ஸ்ட் யாருன்னா ஆர்சிபி இருக்கானுங்க சொல்ல போனா. சோ பாப்போம் என்ன நினைக்க. நீங்க சொல்லுங்க கைஸ், நாளைக்கு யார் ஜெயிக்க போறா? ஆர்சிபி ஜெயிக்குமா, டிசி ஜெயிக்குமா? இன்னைக்கு வீடியோ லைட்டா டல்லா இருக்கு, ஏன்னு தெரியல. எனக்கு எதுவும் தெரியல, ஒரு மாதிரி வைபே வரல இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு. மேட்ச் அப்படி இருந்தனாலே என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு. ஸோ லைட்டா அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it, all is beyond top. Cheers.